அனைவருக்கும் வணக்கம். தாம்பரம் சச்சிதானந்த சபையில் இலவச அக்குபஞ்சர் முகாம் நடத்திட்டு இருக்கோம். இதில் சார் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. எப்படி இருக்குன்றத சார் ஃபீட்பேக் கொடுக்க போகிறாங்க. தேங்க்யூ. ஒன்றே கடவுள், உணவே பிரமம், அறிவே சத்குரு, சத்குருவே கடவுள். வணக்கம். என் பேர் விஜயகுமார் என்று விஜய். நான் அரசு பணியிலேருந்து ஓய்வு பெற்று 13 ஆண்டுகளாவது. சபைக்கு, அதாவது சபை என்பது தான் அழகான வார்த்தை. எல்லாருமே பழைய வார்த்தைகள் சொல்லுவாங்க, மடன்ட்டு. மடமே அல்ல, இது சச்சான் சபை, ஜீவ சமாஜ். அதாவது உயிரோடு அமர்ந்த ஒரு பெரிய மகன், உலகத்திலேயே ஒரு பெரிய அச்சர். மருத்துவ டாக்டர் மூலமாக நான் ஏறத்தாழ ஒரு 6 வாரங்கள் 7 வாரங்கள் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். என்னுடைய கை ஜவ்வு லைட்டாக பிரிஞ்சு போய் சித்தா, இயற்கை வைத்தியம், ஆயுர்வேதம் இதெல்லாம் நான் சரியான முறையில் பார்த்துக்கிட்டேன். ஆனால் இங்கே அதாவது பெருமைக்காக சொல்லலை, இங்கே ஏறத்தாழ ஒரு 6 வாரங்களில் 4 வாரம் 3 வாரம் நான் தொடர்ந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கினேன் மேடத்து மூலமாக. இப்போ எனக்கு வலி 99% இல்லை. முதல்ல ஒரு 50% 50% இல்லை. இப்போ தொடர்ந்து நான் சப்போஸ் வெயிட்டு தூக்கிட்டாலும் அல்லது ஏதாவது பலுவான சாமான்கள் தூக்கிட்டாலும் வலி இல்லை. அந்த வகையில் எனக்கு உடல் ஆரோக்கியமாக மன ஆரோக்கியமாக தந்த மருத்துவருக்கு முதல் நன்றி. அக்குபஞ்சர் மூலமாக எந்த விதமான இயற்கை, அதாவது இயற்கைக்கு மாறாக கத்தியோ மருந்தோ மாத்திரையோ இல்லாமல் ஒரு அற்புதமான அதிசயமாக மகானுடைய அனுகிரகத்தால், மருத்துவனுடைய அன்பால் இங்கே நடக்குதுன்னா இந்த சிகிச்சை ஒரு அற்புதமான சிகிச்சை. இதை இலவசமாக கொடுத்த மருத்துவருக்கு மீண்டும் நன்றி. இது சச்சா சபையில் நிறைவேற்று விழாவும் கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாக நடக்கக்கூடிய இந்த அக்குபஞ்சனுடைய ஆசிரமத்தில், தியான மண்டபத்தில் நான் ஒரு கடைசியால் இப்போ நிற்கிறேன். ஏறத்தான் எந்த விதமான, அதாவது முகஸ்துதி இல்லாமல், கடுகடு கோபம் இல்லாமல், இனிய உழவா இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்துட்டு சொன்ன மாதிரி இனிமையான வார்த்தையோடு பேசும்போதே பாதி நோய் சரியாது. கிட்டத்தட்ட நான் அவங்கள ஒரு 2-3 வாரமாக அடிக்கடி கேட்ட கேள்வியே கேட்பேன். இந்த வலி குறையுமா மேடம், நான் என்ன சாப்பிட்றேன், என்ன சாப்பிடக்கூடாது, என் உடல் வலி அதிகமாக இருக்குது. அதுக்கு ரொம்ப அழகாக சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க. உணவு வகைகள் கட்டுப்பாடாக இருக்கும். 2வது தேநீர், காப்பி இதெல்லாம் குடிக்காதீங்க. பால் வகைகள் தொடாதீங்க. கூடுமான அளவு பசி எடுக்கும்போது சாப்பிடுங்க. இது நல்ல வார்த்தை, அருமையான வார்த்தை. நம்மலாம் ஆசைக்காக சாப்பிட்றோம். ஆசையை விட்டால் ஆனந்தம் என்ற மாதிரி குருநாதர் சொன்ன மாதிரி துக்கத்தை விட்டால் ஞானம். இந்த நமக்கு 2மே தெரியல. ஆசை தான் நம்மளை ஆட்கொள்ளுது. இப்போ டாக்டர் சொன்ன மாதிரி எதுவுமே நீங்கள் சாப்பிடக்கூடாது. அதாவது பசி எடுக்கும் போது எது வேணாலும் சாப்பிடலாம். இயற்கை உணவுகளோ, இயற்கை உணவுக்கு அப்பாற்பட்ட காய்கறிகளோ எது வேணாலும் நீங்கள் சாப்பிடலாம். பட் ஆனால் பசி இல்லாமல் சாப்பிட உங்களுக்கு நோய் சரியாகாது, அதுவே வியாதி ஆகிடும். இதை டாக்டர் எனக்கு சொல்லும் போது தான் தெரிஞ்சுது. நான் அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 முறை 6 முறை இந்த கேள்வி கேட்டு இப்போ நான் ஒரு வகையில் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துட்டேன். இப்போ நான் ஆகாரமும் கம்மி, இயற்கை உபாயத்திலேருந்து நான் வெளியே வந்துட்டேன். இந்த வலி குறையிறதுக்கு காட்சிக்கு நீங்கள் வரணுங்கிறத அன்போடு கேட்டுக்கிறேன். இப்போ எனக்கு வலியே இல்லை, சந்தோஷமாக இருக்கிறேன். இந்த மகிழ்ச்சி காரணம் மருத்துவரும் இங்கே இருக்கிற டாக்டரும், மற்றபடி ஆசிரமும் சச்சிதானந்த சபையும் சொல்லி